வணக்கம். அக்னி பட்சி நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இந்த வார சிறப்பு விருந்தினர் தமிழக கைத்தறித்துறை அமைச்சர் திரு OS மணியன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தமிழக அரசு தவறாக கையாண்டு விட்டதாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறதா? ரொம்ப அறவழியில அமைதியாக நடந்த போராட்டத்தில் வன்முறை ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு எடுத்துக்கொண்ட முயற்சியையும் அவசர சட்டத்தை நிறைவேற்றி அதற்கு பின்னால் சட்டமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கான சட்ட மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றி அதை மைய அரசினுடைய 3 துறைகளுடைய ஒப்புதலையும் பெற்று அதற்கு பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலையும் பெற்று கவர்னர் வழியாக அறிவிப்பு வெளியே வந்திருக்கிற இந்த நிலையில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்திய நாட்டு மக்களே தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்ட பெருமுயற்சியை மனதார பாராட்டியிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு அது மல்லுக்கட்டு அல்ல, அது சாதாரண ஒன்றுதான், சாதாரண விளையாட்டு தான் என்கிற அளவுக்கு சிறப்பாக நிறைவேற்றி தந்திருக்கிற தமிழக அரசுக்கு ஒரு நிறைவை தந்திருக்கிறது. சமூக விரோத கும்பல் உள்ளே புகுந்து இதில் குளிர்காய நினைத்தார்கள். அதையும் காவல்துறையினர் வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறார்கள். இதில் எந்த விதமான பிரச்சனையும் எழவில்லை. 7 நாட்களா அந்த போராட்டம் நடக்குது. எப்ப சமூக விரோத கும்பல் உள்ள நுழைஞ்சதாக அரசு தரப்புல கணிக்கப்படுது? பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்கிற மாணவர்கள் கூட்டத்தில் தேச விரோத, நாட்டு நலனுக்கு ஒத்துவராத, மாணவர்கள் முன்வைக்க விரும்பிய கோஷத்தை தாண்டி கோஷம் வைத்தவர்கள், பல படங்களை பிரசுரித்தவர்கள், பலவிதமான கற்பனையான நிலையை எடுத்தவர்களெல்லாம் அதில் ஊடுருவிருக்கிறார்கள் என்பது கண்டறிக்கப்பட்ட ஒன்றுதான். இல்ல, அப்படி நாட்டுக்கு எதிராக கோஷம் வைக்கிற போது, பிரதமருக்கு எதிராக கோஷம் வைக்கப்பட்ட சமயங்கள்ல, முதலமைச்சருக்கு எதிராக கோஷம் வைக்கப்பட்ட சமயங்கள்ல அங்க இருக்கக்கூடிய மாணவர்களே அவர்கள் அப்புறப்படுத்துற முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்கிறாங்களே. அப்புறப்படுத்திருக்கலாமே, அப்புறப்படுத்தலையே. ஆரம்பத்திலிருந்து 100 பேர் ஆர்கனைஸ் ஆகுறாங்க மெரினாவில். படிப்படியாக அது அதனுடைய எண்ணிக்கை உயர்ந்து லட்சக்கணக்கில் தொடுது. அப்ப அரசுடைய ஆதரவு இல்லாம அந்த போராட்டம் நடைபெறுவதற்கான சூழல் இல்லைங்கிறதா புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கிறது. சமூக விரோதிகள் உள்ள போறாங்கன்னா அரசுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல. உள்ள வந்திருக்கிறாங்க, நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குன்னு நீங்க போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய மாணவர்களோட அரசு தரப்புல யாராவது பேசியிருக்கணும், புரிய வச்சிருக்கணும்ல. அதாவது அரசு ஜல்லிக்கட்டு நடத்த வேண்டும், இது ஒரு கலாச்சாரத்தோடு கூடிய ஒரு பாரம்பரிய உணர்வு மிக்க ஒரு ஒன்று. எனவே ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதிலே அரசுக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் பல்லாயிரக்கணக்கில் கூடியிருக்கிற மாணவர்களுக்கு மாணவர்களைப் போலவே உடையணிந்து, மாணவர்கள் ஒத்த வயதிற்கு உட்பட்டவர்களாக இருந்து அங்கே உட்புகுந்திருக்கிறவர்களை நீங்கள் எடுக்க போனீர்கள் என்று சொன்னால் அப்பொழுதே கலவரம் வந்திருக்கும். நீங்க சட்ட போராட்டம் நடத்தினதையோ, பிரதமருக்கு கடிதம் எழுதினதையோ, பிரதமரை நேரில் சந்திச்சு வலியுறுத்தினதையோ யாரும் மறுக்கிறதே இல்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலமா ஜல்லிக்கட்டு நடக்கலையே. மத்திய அரசுடைய அவசர சட்டத்தினால ஜல்லிக்கட்டு நடக்கலையே. மாநில அரசு தானே அவசர சட்டம் கொண்டு வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அதை செய்யலையே. மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடு தான் இது நடந்திருக்கிறது. இதுக்கு முன்னாடி இதை செய்யலையே. இல்ல, இதுக்கு முன்னாடி மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பலமுறை கடிதங்கள் எழுத போதும் மத்திய அரசு அதை செய்யலையே. மாநில அரசுக்கு அந்த அதிகாரம் இருக்குன்னு தானே அவங்க சொல்றாங்க. தவறு. பிரதமர் அவசர சட்டம் கொண்டு வந்தார், நடத்த வேண்டும் என்கிற உணர்வு தான். ஆனால் அந்த உணர்வு உச்சநீதிமன்றத்தால் தடுக்கப்பட்டது, தடை விதிக்கப்பட்டது. எனவே மைய அரசு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கு முன்வரவில்லை என்று சொல்கிற வாதம் சரியல்ல. அவர்கள் முன் வந்தார்கள், ஆனால் உச்சநீதிமன்றம் அதை தடை விதித்தது. போராட்டத்தில் சமூக விரோதிகள் உள்ள வராங்க, பிரிவினவாத கோஷங்கள் வைக்கப்படுது அப்படின்னு அரசு குற்றம் சாட்டுது. கடைசி நாள் அன்னைக்கு அது வன்முறையாக மாறுகிறது. இதற்கு முன்னே சமூக விரோதிகள் உள்ள இருந்தாங்க, பிரிவினவாத கோஷங்கள் வைத்திருந்தாங்கன்னா அதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கா இல்லையா? மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், மாணவர்களை ஒத்த வயதினர் உள்ளே புகுந்திருந்திருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை நீங்க எப்படி வெளியே கொண்டு வருவீங்க? அப்படி அவர் கொண்டு வருவோம்னா மாணவர்களுடைய பகையை நம்ம ஏற்றுக்க வேண்டியிருக்கும். அதனால சுமூகமா போலீஸை பொறுத்த வரைக்கும், காவல்துறையினை பொறுத்த வரைக்கும் லத்தி இல்லாமல் அவங்களும் அஹிம்சா வழியில தான் இடத்தை காலி பண்ணுங்க. அரசு அவசர சட்டம் கொண்டு வந்துருச்சு, இந்த சட்டம் நிரந்தர சட்டமாக இருக்கும், அதனால அரசு சொல்லிடுச்சு போங்க அப்படிதான் போய் ஒவ்வொருத்தரையா கையை பிடிச்சி இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரை கூப்பிடுறாங்க, ஒவ்வொருத்தரையா அழைச்சிட்டு வர்றாங்க. இதில் என்ன வன்முறை இருக்கு? காவல்துறை போராட்டத்திற்கு மதிப்பளித்து
போராட்டக்காரர்களை கலந்து செய்ய சொன்னது. நியாய உணர்வு படைத்திருக்கிற போராட்டக்காரர்கள் வெளியே போய்விட்டார்கள். ஆயிரக்கணக்கில் கூடியவர்கள் வெளியே போய்விட்டார்கள். சில 100 பேர் தானே தங்கியிருந்தார்கள். இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு மாலையில போய் ஹரி பரந்தாமனும் தியாகவும் பேச்சுவார்த்தை நடத்தி கலைத்தவங்கலாம் யாரு? அவங்களும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் தானே, கடைசி வரைக்கும் அங்க இருந்தவங்க தானே. அதாவது கலைந்து போக சொல்லுகிற போது இந்த மாணவர்களாக இருந்தால் அவர்கள் போய்விட்டார்கள். மீதம் இருக்கிறவர்கள் என்ன செய்யறாங்க? நாங்கள் கடல்ல போய் இறங்குவோம், எங்களை கலைக்க கூடாதுங்கிறாங்க. என்ன அவங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன? வாடிவாசல் திறக்கிற வரைக்கும் தான் எங்கள் போராட்டம்னு சொன்னாங்க. அது வரைக்கும் வீட்டு வாசலுக்கு போக மாட்டோம்னு சொன்னாங்க. வாடிவாசல் தான் திறந்தாச்சு, அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, மாணவர்கள் தான் போயிட்டாங்களே, அப்புறம் பாக்கி பேரும் போயிட வேண்டியதுன்னு. தமிழக அரசு அவசர சட்டம் கொண்டு வரதா சொல்லுது, மத்திய அரசும் அதே மாதிரி அவசர சட்டம்ங்கிற வார்த்தையை பிரயோகம் பண்ணுகிற போது அத்தனை நாட்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களுக்கு ஒருவேளை இந்த ஆண்டு மட்டும் தான் நடக்குமோ, அடுத்த ஆண்டு நடக்காம போயிடுமோ, அதனால ஒரு நிரந்தர தீர்வு வேணுங்கிற கோரிக்கையை அவங்க வைக்கிறாங்க. ஆனா அவசர சட்டமும் நிரந்தர சட்டமும் ஒன்னும் வேறுபாடெல்லாம் இல்ல, நாங்க சட்டமன்றத்தில் நிறைவேற்றுவோங்கிற புரிதலை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு தானே இருக்கு. அதாவதுங்க, நாட்டில் எத்தனையோ போராட்டங்கள் நடக்குது, பல வசதிகள் கேட்டு போராட்டங்கள் நடக்குது. அந்த போராட்டம் நடத்துவதற்காக அல்லது சாலை மறியலுக்கு வருகிற போது, உண்ணாவிரதத்திற்கு விளம்பரம் செய்கிற போது, நோட்டீஸ் கொடுக்கிற போது அரசு அலுவலர்கள் அவங்கள்ட்ட சந்தித்து பேசுகிறாங்க. இன்னும் 1 வார காலத்தில் நாங்கள் முடிச்சு கொடுக்குறோம், விரைவில் முடிச்சு கொடுக்குறோம், உங்களுடைய கோரிக்கை நிறைவேறும், போங்கன்னு சொன்னால் போகிறாங்க. அவங்க இல்லை நிறைவேற்றின பிறகு தான் போகணும் நாட்டில் முடிவெடுத்தால் நாட்டில் எந்த ரோட்லையும் போக்குவரத்து போக முடியாது, நாட்டில் யாருமே நடமாட முடியாது, கோரிக்கைகள் இருக்க தான் செய்யும். போராட்டக்காரர்கள் என்பவர்கள் எப்பொழுதுமே ஒரு நாள் போராட்டம் பண்ணால் கூட மாலையில் கலைந்து போகிறது தான் பழக்கம், இல்லை அட்வான்ஸ் நோட்டீஸ் கொடுத்து நடத்துகிறது தான் பழக்கம். இது எந்த நடைமுறையுமே இல்லாமல் நாங்கள் சட்டத்தை பார்த்த பிறகு தான் போவோம் அப்படின்னா என்ன நியாயம்? காலையில் சாலை மறியலுக்கு வந்தவங்க ஒருவேளை சாயங்காலம் வரைக்கும் போகாம தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க அரசு தரப்புல? ஜல்லிக்கட்டு என்பது கலாச்சாரத்தோடு நம்முடைய உணர்வுகளோடு ஒன்றி போன ஒன்று, நடத்தப்பட வேண்டும் என்பது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய எண்ணம். போராட்டம் நடத்துங்க நாங்க சொல்லவில்லை, ஆனால் ஜல்லிக்கட்டு நடக்கணும் என்பதில் எங்களுக்கு உடன்பாடு உண்டு. போராட்டம் நடத்துங்க நீங்க சொல்லல, ஆனா போராட்டத்துக்கு ஆதரவா இருந்தீங்க. ஆதரவு என்பது ஜல்லிக்கட்டு நடக்க வேண்டும் என்பதற்கு ஆதரவு, போராட்டத்துக்கு ஆதரவு இல்லை. போராட்டத்தை நாங்கள் நியாயமா சொல்றோம். இன்னைக்கு அவசர சட்டம் வருது போங்க அப்படின்னு சொல்றோம். அது போகிறதும் போகாததும் அவங்களுடைய முடிவு, போகணுங்கிறது நம்முடைய வேண்டுகோள். இதான நடப்பு. உச்சநீதிமன்ற விதிப்படி மெரினால போராட்டமே நடத்தக்கூடாது. மெரினான்னு பார்க்காதீங்க, தமிழ்நாட்டில் அண்மை காலத்தில் பொதுக்கூட்டம் நடத்துவது கூட இந்தந்த இடத்துல தான் நடத்தணும், எல்லா இடத்துலையும் நடத்த முடியாது அப்படின்னு என்று வழக்கமாக பல்வேறு இடங்கள் நடத்திக்கிட்டு இருந்த இடங்கள் எல்லாம் கூட தவிர்த்து குறிப்பிட்டு போலீஸில் இதுதான் சொல்லியிருக்காங்க. இந்தந்த இடத்துல நடத்தலாம், இந்த இடத்துல தான் உண்ணாவிரதம் இருக்கலாம், இப்போ சேப்பாக்கில் உண்ணாவிரதம் இருக்கலாம், வள்ளுவர் கோட்டத்தில் உண்ணாவிரதம் இருக்கலாம், பீச்சில் உண்ணாவிரதம் இருக்க முடியாது, அதான் அப்படி ஒரு இடத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அதனால இல்லை, அதைத்தான் நானும் கேட்குறேன். நீங்கள் சேப்பாக்கத்துக்கு வர சொல்லியிருக்கலாமே எல்லாரையும். மெரினாவில் ஒரு 100 பேர், சேப்பாக்கில் 500 பேர் உட்காரலாம். இல்லை, ஆரம்பத்தில் ஆரம்பத்தில் வந்தது, ஆரம்பத்தில் 100 பேர் இருக்கிற போதே இல்ல மெரினாவில் போராட்டம் நடத்துவதற்கு தடை இருக்கு, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தடை விதிச்சிருக்கு, நாங்க சட்டத்தின் பின்னாடி தான் நிக்கணும், சட்டத்தை நாங்க காப்பாற்றணும்னு சொல்லி அரசாங்கம் ரொம்ப தைரியமா முடிவெடுத்து அந்த 100 பேரை கலைச்சிருந்தா அவங்க சேப்பாக்கத்திலேயோ வேற எங்கேயாவது அனுமதி இருக்கக்கூடிய இடத்துக்கே அவங்க வந்திருந்திருப்பாங்களே. அதே முயற்சியை தான் மீன்வளத்துறை அமைச்சரும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் நேரா போய் முக்கியஸ்தர்களை கூட்டி பேசி நாங்கள் அவசர சட்டம் கொண்டு வர்றோம், நீங்க போங்க, கலைஞ்சு போங்க என்று அவர் கோரிக்கை வைத்தார்கள். இப்ப 100 பேர் இருக்கும் போதா போனாங்க? 100 பேர் இருந்தானே, 500 பேர் இருந்தானே. இப்போ அவங்கள்ட்ட போய் பேசுறாங்க, பேசும்போது அவங்க ஏத்துக்கல. அதை நாங்க சட்டம் வந்தாதான் போவோம், வாடிவாசல் திறந்தாதான் போவோம் அப்படின்னாங்க. பேச்சுவார்த்தை நடத்தாம இல்லையே. முதலமைச்சரை மாநிலம் தழுவிய ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய பொறுப்பாளர்கள் பார்த்தாங்களே, பார்த்து அவங்கள்ட்ட பேசினாங்களே, நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டாம், நாங்கள் சட்டம் கொண்டு வர்றோம், நாங்கள் பேசுகிறோம், பிரதமரை சந்திக்கிறோம் அப்படின்னு முதலமைச்சர் பேசினாரே, பேசாம இல்லையே. இல்ல, இது எந்த அமைப்பும் சாராம மாணவர்களே தன்னெழுச்சியா நடத்தக்கூடிய போராட்டம் இல்ல. தலைமைங்கிறதே யாரும் இல்ல, ஒருங்கிணைப்பாளர்கள் யாரும் இல்ல. 25 லட்சம் பேர் கூடுனாங்க, ஆனா எந்த விதமான ஒருங்கிணைப்பும் இல்லாம அந்த போராட்டம் நடந்ததாக சொல்லப்படுகிறது. உங்களுடைய பார்வையில அப்படிதான் நடந்ததாக நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, நாங்களும் அதை ஏத்துக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு ஊர்லயும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு என்று ஜல்லிக்கட்டு குழு இருக்கு,
ஜல்லிக்கட்டு குழுவினர் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊர்லேயும். இப்போ எங்கள் ஊரில் திருக்கடையூரில் ரேக்லா நடக்குது, அதுக்கு ஒரு குழு இருக்குது. அது மாதிரி அந்த குழுவினர் முக்கியஸ்தர்கள், தலைவர்கள், பொறுப்பாளர்கள் வந்து பார்த்தாங்க முதலமைச்சரை. முதலமைச்சர் அவர்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தார். இல்ல போராட்டம் அந்த குழு தலைமையில் நடந்துச்சு நீங்க சொல்றீங்களான்னு கேக்குறேன். போராட்டம் நடத்துவதற்கு வலுவூட்டியவர்கள் மாணவர்கள், போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மாணவர்கள். மாணவர்கள் அங்க நடக்கிற ஜல்லிக்கட்டுக்கு இங்க ஆதரவு கொடுத்தார்கள், அவ்வளவுதான். விழாவை நடத்துறதுக்கு, ஜல்லிக்கட்டை நடத்துறதுக்கு நீங்க சொல்ற மாதிரி விழா கமிட்டி இருக்கு, ஊர் கமிட்டி இருக்கு, அதுல கூடிதான் முடிவெடுக்கிறாங்க. ஆனா ஜல்லிக்கட்டுக்கான போராட்டத்தை அவங்க தலைமை தான் ஒருங்கிணைச்சு, அந்த தலைமை தான் ஒருங்கிணைச்சு நடத்துச்சு. அலங்காநல்லூர்ல போராட்டம் ஆரம்பிச்சுதாங்க, அங்க கலைக்கிறதுக்கு முயற்சி எடுத்த பிறகுதாங்க இங்க வர்றாங்க. அலங்காநல்லூர் தான் இதுக்கு வந்து முத போராட்ட களம். அலங்காநல்லூர்ல காளையை அவுத்துடணும்னு சொல்லும் போது ஜல்லிக்கட்டு காளையை அடக்குற ஏறு தழுவுகிறவர்கள் அங்க வந்து கூடி குடும்பத்தோட வந்து உட்காந்துக்கிட்டு நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க, எங்களுக்கு சட்டம் வேணும் அப்படின்னு. அங்கதான் போராட்டம் ஆரம்பிக்கும். முயற்சிகளையும் மாநில அரசு எடுத்து மத்திய அரசோட உதவியோட அந்த சட்டத்தை கொண்டு வந்தாச்சு. இன்று மாலை அந்த சட்டம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுவதற்கான சூழலும் உருவான பிறகு அன்றைக்கு அதிகாலை போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்த வேண்டிய நிர்பந்தம் என்ன? அந்த சட்டம் இவங்க தான் வந்து சட்டம் எங்களுக்கு நிரந்தர சட்டம் வேணும்னு கேட்டாங்களே. முதல்ல வந்து அவசர சட்டம் வேண்டும் என்பது கோரிக்கை. அவசர சட்டம் கொண்டு வந்தாச்சு, அவசர சட்டம் டெல்லிக்கு அனுப்பிச்சாச்சு, அது வரப்போகுது, விடிஞ்சா வரப்போகுது. ஆனா நிரந்தர சட்டம் வேணும்னு கோரிக்கையை மாத்திட்டாங்களே. இப்ப முன்னாள் நீதிபதி ஹரிபரந்தாமனும் தியாகவும் போய் பேசின பிறகு அவர்கள் எல்லோரும் அமைதியாக கலைந்து போனார்கள். இந்த சட்டம் பற்றின புரிதல் அவங்க ஏற்படுத்தின பிறகு எத்தனை பேர் கலைஞ்சு போனாங்க சொல்லுங்க? எத்தனை பேர் கலைஞ்சு போனாங்க சொல்லுங்க? சில நூறு பேர் தான் அந்த பிடிவாதக்காரர்கள். அவங்க தான் மாணவர்கள் இல்லை என்று நாங்கள் சொல்லுகிறோம். மாணவர்கள் கலந்திருப்பார்கள் வேணா, ஆனா மொத்தத்துல மாணவர்கள் இல்லை. ஓய்வு பெற்ற நீதிபதியோடைய ஒரு அமைப்பு சார்ந்தவருடைய விளக்கத்தை கேட்டு மாணவர்கள் இல்லாதவர்கள் அவ்வளவு அமைதியா கலைஞ்சு போறாங்க. வேற வழி இல்லை, அதனால போனாங்க. சாப்பாடு வரல, தண்ணி வரல, என்ன செய்ய முடியும், அதனால போனாங்க. இதெல்லாம் வந்திருந்தா அங்கேயே இருந்திருப்பாங்க. எதிர்பார்க்கலாம். வன்முறை நடந்திருக்கிறது. காவல்துறை தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, காவல்துறை வந்து சமூக விரோதிகள் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. என்ன விளக்கம், அரசு தரப்பு விளக்கம் என்ன? அரசை பொறுத்தவரை சட்டமன்றத்திலேயே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், அதற்கான நீதி விசாரணை செய்யப்படும், யார் தவறு செய்திருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். வருங்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்தும் நீதிபதியிடத்தில், ஓய்வு பெற்ற நீதிபதியிடத்தில் கருத்து கேட்டிருக்கிறார்கள். எனவே அந்த கருத்துக்கள் வந்ததற்கு பிறகு அரசு தேவையான நடவடிக்கைகளை கமிஷனுடைய அறிக்கை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும். அப்படி ஒரு நீதிபதி தலைமையில, ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில ஒரு விசாரணை ஆணையம் அமைத்ததே அரசுக்கு களங்கம் இல்லையா? நாட்டில் இயற்கை தானே இது, என்ன நாட்டில் இதுதானே புது கமிஷனா இது? பல்வேறு தரப்பினர்கள் வாழக்கூடிய, பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய, பல்வேறு போராட்டங்கள் நடத்தக்கூடிய இந்த நாட்டில், தமிழ்நாடுன்னு சொல்லவில்லை, இந்தியாவில் போராட்டங்கள் நடத்துவதும், போராட்டங்கள் வந்து அதிகாரிகளுடைய வேண்டுகோளுக்கு என்னமோ கலைந்து போவதும், இல்லை கோரிக்கையினுடைய அழுத்தம் கொடுப்பதும், இது சில நாட்கள் நடப்பதும், அதுக்கு பிறகு கலைந்து போவதும் இதெல்லாம் இயற்கை தானே. போராட்டத்துக்கு இப்ப நீதி விசாரணை வைக்கலையே, போராட்டத்தில் வன்முறைக்கு தானே நீதி விசாரணை வச்சிருக்கு. அதாவது நீங்க நல்லா பார்க்கணும், காவல்துறை தடியை ஓங்கினாங்களா, வச்சிருந்தாங்களா, நீங்க பார்க்கணும். கெஞ்சி தானே கூப்பிட்டாங்க. காவல்துறையினரே தாக்கப்பட்டா என்ன நியாயம்? அவங்க ஒரு 2 மணி நேரம் அவகாசம் கேட்டாங்க, 7 நாட்கள் அவகாசம். உங்க டிவில தான் நான் பார்த்தேன், காலையில இருந்து மாலை வரைக்கும் போலீஸ் போய் கெஞ்சி தான் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க, கையை பிடிச்சிதான் எழுதிட்டு வந்தாங்க. திருச்சியில அந்த காவல்துறை அதிகாரியால முடியுது அமைதியாக பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டக்காரர்கள் மீது எந்த விதமான பல பிரயோகமும் செய்யாம அந்த கூட்டத்தை வந்து கலக்கி வைக்க முடியுது, புரிய வைக்க முடியுது சட்டம் பற்றிய புரிதலை. ஏன் மெரினாவிலையும் மதுரையிலையும் கோவையிலையும் அதை பண்ண முடியலங்கிற கேள்வி எழத்தான். அது போராட்டம் நடத்துவதற்காக அங்கே கூடியிருந்தவர்களுடைய மனநிலையை பொறுத்தது. இதுல போய் அரசு என்ன செய்ய முடியும்? திருச்சியில வந்திருக்காங்க, பாராட்டுறாங்கன்னு சொன்னா அங்க திருச்சியில கூடியிருந்தவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றி வச்சு வீட்டுக்கு போகணும்னு போறாங்க. பல்வேறு சாலைகள், இணைப்பு சாலைகள் நடந்த வன்முறை குறித்தெல்லாம் உங்களுடைய கருத்து? அதாவது காவல்துறையினர் கலைக்க முற்பட்டதற்கு பிறகு வன்முறையாளர்கள் அவரவர்கள் என்ன அவங்களால என்ன முடியுமோ அந்த பலாத்காரத்தை பயன்படுத்துகிறார்கள். காவல்துறை வந்து சரியாக நடந்ததா, அவர்கள் எந்த சூழ்நிலையில் அவர்கள் வந்து ஒரு குறுகிய பலத்தை அவர்கள் பயன்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் நீதி விசாரணை வந்த பிறகுதான் தெரிய வரும். இல்ல வெளிப்படையா அரசு தரப்புல சொல்லலாமே, இவங்களா சமூக விரோதிகள், இந்த அமைப்பை சேர்ந்தவர்கள், இவங்க உள்ள வந்திருக்கிறாங்க அப்படின்னு வெளிப்படையா சொல்றதுக்கு அரசுக்கு என்ன தயக்கம் இருக்கு? அதான் நீதி விசாரணை வந்த பிறகுதானே சொல்ல முடியும்.
இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எப்படி சொல்ல முடியும்? சமூக விரோதிகள், தேச விரோதிகள் உள்ள வந்துட்டாங்கிறது மட்டும் அரசுக்கு அடையாளப்படுத்த முடிகிறது. ஆனா யார் வந்துட்டாங்கிறத நீதி விசாரணை நடத்தி தான் சொல்ல முடியும். காணுமே சின்னம்மாவை காணுமே ஓபிஎஸ்ஸா காணுமேன்னு கோஷம் பண்றாங்க. சின்னம்மாவை பொறுத்த வரைக்கும் இந்த போராட்டம் நியாயமானது. மாணவர்களுடைய போராட்டம் பாராட்டுதலுக்குரியது. அகிம்சா வழியில் நடக்கிறது. இதில் மாணவர்களை தவிர மாணவர்கள் அகிம்சா வழியில் தங்களை வருத்தி கொண்டு நடத்துகிற போராட்டத்தை நான் வரவேற்கிறேன். விரைவில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான தக்க நடவடிக்கைகளை அரசு சட்டத்தின் மூலம் நிறைவேற்றும், நம்பலாம். நீங்கள் அதை மனதிலே வைத்து இந்த போராட்டத்தை கைவிடுங்கள் என்று வேண்டி வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறார்கள், பாராட்டி கேட்டுக்கொள்கிறார்கள். அப்புறம் அங்க போய் சின்னம்மாவை காணுமே என்ன? நீங்க சொல்றபடி பார்த்தா அதிமுக பொதுச் செயலாளர் சமூக விரோதிகள், தேச விரோதிகள், பிரிவினைவாதிகள். ஒரு நிமிஷம் இருங்க. பிரதமர் மோடியுடைய படத்தை வச்சு 8 கருமாதி கொண்டாடுறாங்க, மாலை கட்டி போட்டு 8 கருமாதி கொண்டாடுறாங்க. இதெல்லாம் பாரத பிரதமருக்கு நம்ம மதிப்பளிக்கணும் வேண்டாமா? அது போய் கருமாதியை நடத்த சொல்றாங்க. மாணவர்களா செஞ்சாங்க? அதை எண்ணி பாருங்க யார் செஞ்சதுன்னு. அதுதான் நானும் உங்ககிட்ட கேட்கிறேன். மாணவர்கள் செய்யலைங்கிறத தெளிவு அரசுக்கு இருக்கிற போது அவர்கள் யாரு, எந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறத அடையாளம் காண முடியலையா? அவர்களை அந்த குழுல இருந்து அரசால அப்புறப்படுத்த முடியலையா? இவர்கள் பற்றிய புரிதலை மாணவர்கள்ட்ட அரசால ஏற்படுத்த முடியலையா? உதாரணத்துக்கு சொன்னா, இப்ப நீங்க சேப்பு சட்டை போட்டுருக்கீங்க. சேப்பு சட்டை போட்டிருக்கவங்க கம்யூனிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அது நீதி விசாரணையில தான் வெளியே வரும். விசாரணை தான் நல்ல தீர்வு, நம்மளா சொல்ல முடியாது. குடியரசு தினத்தை சீர்குலைப்பதற்கான முயற்சிகள்ல அங்க இருந்தவங்க ஒரு சிலர் ஈடுபட்டாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனா அவங்க அப்படியெல்லாம் செய்வாங்க அப்படின்னு தோணல அப்படின்னு காவல்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் சொல்றாரு. இரண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறதாக எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. முதலமைச்சர் தரப்புல ஒரு கருத்து சொல்லப்படுகிறது, காவல்துறை அதிகாரி தரப்புல அவர் தான் அந்த களத்துல இருந்து எல்லாத்தையும் கையாளுறாரு, மாணவர்களோடு பேசுறாரு, போராட்டக்காரர்களோடு பேசுறாரு. அவரு ஒரு கருத்தை வைக்கிறாரு. ரெண்டுக்கும் முரண்பாடு இருக்கிறது. அதாவது இப்போ முதலமைச்சர் சட்டமன்றத்தில் ஜல்லிக்கட்டு சம்பந்தமா ஒரு நீண்ட விரிவான அறிக்கை கொடுத்திருக்காரு. அது அறிக்கை எல்லாருக்குமே தெரியும். இந்த அறிக்கைப்படியே இப்போ நான் பதில் சொல்றேன்னு அர்த்தமா? நான் 2 வார்த்தைகளை குறைச்சோ இல்லை கூட்டியோ இல்லை விரிவுபடுத்தியோ பேச மாட்டேனா? அதனால இது என்னங்க, இது இயற்கை தானேங்க. ஒரு மனிதன் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்றாரு, அவருக்கு தெரிஞ்சதை இவர் சொல்றாருங்கிறது தானே யதார்த்தம். முதலமைச்சர் காவல்துறை அதிகாரிகள்ட்ட இருந்து பெறக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையில தானே சட்டப்பேரவையில தகவல்களை வைப்பாரு. அந்த அடிப்படையில தானே தகவல்களை வைப்பாரு. அந்த களத்துல இருந்த அதிகாரி கொடுக்கக்கூடிய தகவலும் முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய தகவலும் முரண்படுகிறது அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வைக்கிறது அப்படிங்கறத நீங்க எதிர்க்கட்சி தலைவருடைய குற்றச்சாட்டுக்கு நம்ம பதில் சொல்லி தானே ஆகணும். அவர் தான் அந்த குற்றச்சாட்டு வைக்கிறார். குற்றச்சாட்டு வைக்கலன்னா அவருக்கு பேர எதிர்க்கட்சி தலைவர் இல்லையே. எதிர்க்கட்சி தலைவர்னா ஒரு குற்றச்சாட்டு சொல்வதுதான் இயற்கை. அவரே தான் கேட்கிறாரு, 3 ஆண்டுகளா கொண்டு வர முடியாத ஒரு அவசர சட்டத்தை நீங்க 3 நாட்கள்ல கொண்டு வந்தீங்க, ஏன் 3 ஆண்டுகளா கொண்டு வரலன்னு. 3 நிமிஷத்தோட கொண்டு வந்திருப்போம். சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நிலுவையில் இல்லைன்னா அது விசாரிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்ற நிலையில இருக்கு. ஒவ்வொரு நாளும் தீர்ப்பு இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இப்ப போய் கேட்க முடியுதுல்ல, ஒரு வாரம் நீங்க தீர்ப்பை தள்ளி வச்சுக்கங்கன்னு இப்ப உச்சநீதிமன்றத்துல கேட்க முடியுது இல்ல. அதாவதுங்க, தமிழ்நாடு மட்டும் இந்த ஜல்லிக்கட்டு சட்டத்தை நிறைவேற்ற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது சென்ட்ரல் இதுலயும் இருக்குது. 3 நாள்ல முடிஞ்சதா ஏன் முன்னாடியே முடிக்கலான்னு கேட்டா கோர்ட்டு சொல்ல போது, நல்ல தீர்ப்பு சொல்ல போது நம்ம எதிர்பார்க்கிறோம். 3 வருஷமா ஜல்லிக்கட்டு நடக்கலையே. ஜல்லிக்கட்டு நடக்கலைங்கிறதுல நாங்களும் ஒத்த கருத்துடையவர்கள். அதற்கான முயற்சிகளை சட்ட ரீதியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் சட்ட போராட்டம் நடத்துவதிலே இந்தியாவிலேயே சிறப்பாக சட்ட போராட்டம் நடத்தியிருக்கிற, வெற்றி கண்டிருக்கிற முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். அப்படிப்பட்ட சட்ட போராட்டம் நடத்தி வழக்கு நடந்து வழக்கு தீர்ப்பு சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கு. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்றதுக்கு லேட் ஆகுது. நிலுவையில் வச்சிருக்கிறாங்க. நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு நாளைக்கு கூட வரலாம், இன்னைக்கு கூட வரலாம். அப்படி என்று எதிர்பார்த்து நாங்கள் காத்திருந்துக்கிறோம். இதான யதார்த்தம். உங்களுடைய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மாநில அரசு கொண்டு வரலாங்கிற விஷயத்தை நான் வலியுறுத்தி சொன்னேன். மாநில அரசு நினைச்சிருந்தா போன வருஷமே கொண்டு வந்திருக்க முடியும்னு மத்திய அமைச்சர் சொல்றாங்களே. அதாவது எல்லா சட்டத்தையும் நீதிமன்றத்தினுடைய வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற போது அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கிற நிலையை அப்படியே விட்டுவிட்டு அரசாங்கம் அவசர சட்டம் போட்டு கொண்டு வந்துடலான்னு சொன்னால் காவிரி நீர் பிரச்சனையை தீர்த்து விடலாம். அதுக்கு பின்னால் இன்னைக்கு கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்து விடலாம்.
முல்லை பெரியாறு அணை பிரச்சனையை தீர்த்து விடலாம், பாலாற்று பிரச்சனையை தீர்த்து விடலாம், தமிழ்நாட்டினுடைய இலங்கை மீனவர்கள் பிரச்சனையை கூட நம்ம கச்சத்தீவு பிரச்சனையை தீர்த்து விடலாம். இதாக எல்லா பிரச்சனையுமே தீர்த்து விட முடியுமா? அவசர சட்டம் போட்டு கொண்டு போனா எல்லாம் வந்துருமா? சொல்லுங்க. இப்ப எல்லா பிரச்சனைக்கும் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர் போராட்டம் நடத்தினா மத்திய மாநில அரசு செயல்பட்டு நீதிமன்றத்துல ஒரு ரெக்வெஸ்ட் வச்சு கூட அவசர சட்டம் நிறைவேற்றுவாங்க, பிரச்சனை தீர்ந்து புரிஞ்சுக்கலாமா? இல்ல தவறு. இது தமிழ்நாடு மட்டுமே கையில் எடுத்திருக்கிற, தமிழ்நாட்டு மாநிலத்திற்கு உட்பட்டிருக்கிற பிரச்சனை என்பதால் இது தீர்வு காணப்பட்டது. அதுக்கு தான் ஏன் முன்னாடியே செய்யலன்னு கேட்கறேன். அதான் கோர்ட்ல இருந்ததுன்னு சொல்றோம். இப்பவும் கோர்ட்ல தானே இருக்கு. அதான் இப்ப நிலைமையை கருதி போய் ப்ளீஸ் பண்ணி நம்ம மத்திய அரசு அணுகி பிரதமரை கேட்டு பிரதமர் ஒப்புதல் கொடுத்து தமிழ்நாடு சர்க்கார் எடுக்கிற நடவடிக்கைக்கு நாங்கள் ஒத்து வர்றோம், நாங்கள் ஆதரவு தருகிறோம் என்று பிரதமர் சொன்னதற்கு பின்னால் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை நீங்க ஒரு வாரம் தள்ளி வைங்க என்று மைய அரசு கேட்டுக்கொண்டதற்கு பின்னால், நீதிமன்றமும் ஒத்துக்கொண்டதற்கு பின்னால், ஒத்துக்கலனா ஒண்ணும் பண்ணிருக்க முடியாது. அதையே முன்னாடியே செய்யல. இல்ல ஒத்துக்கலனா என்ன பண்ணிருப்பீங்க? இல்ல முன்னாடியே ஒத்துக்கலனா என்ன பண்ணிருப்பீங்க? அது நீதிமன்றத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. அப்ப என்ன செய்ய போறீங்க? மாநில அரசு கை வச்சுட்டு தானே வர போறீங்க, முடியாது தானே வர போறீங்க. அதனால இதெல்லாம் பாசிட்டிவா ஒரு மாணவர்கள் எடுத்திருக்கிற போராட்டம். இந்த போராட்டத்தில் எல்லாருமே இதை அமைதி கொண்டுட்டு வருவோம், ஒரு முடிவு கொண்டுட்டு வருவோம் என்று உச்ச நீதிமன்றமும் ஒத்துக்கொண்டார்கள். ஒரு மாநில அரசா வந்து செய்யல, மத்திய அரசா வந்து செய்யல, லட்சக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நடத்தின பிறகு இவங்க செய்யறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். மாணவர்களுடைய போராட்டத்திற்கு பிறகு அவசர சட்டம் வந்தது என்பது யதார்த்தமான உண்மை. அது யாரும் மறுக்கல. உச்சநீதிமன்றத்தினுடைய தடை அல்லது தீர்ப்பு இதெல்லாம் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அவங்கள்ட்ட நம்ம வந்து அனுமதியை அவங்க அதில் ஒன்றும் வேகம் காட்டாம விட்டதுனால நம்ம இந்த பிரச்சனையை தீர்க்கிறோம். உச்சநீதிமன்றம் இப்ப கேள்வி கேட்டிருக்கு. இந்த நீங்க கொண்டு வந்த சட்டத்துக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து விட்டது. ஆனா 2014ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கொண்டு வந்த தீர்ப்புக்கு எதிராக இந்த சட்டம் இருக்கே அப்படின்னு உச்சநீதிமன்றம் திரும்ப கேள்வி கேட்டிருக்கு. கேள்வி கேட்க உங்களுக்கு அதிகாரம் உண்டு, பதில் கொடுக்க நமக்கு அதிகாரம் உண்டு, அதில் வந்து தீர்ப்பு சொல்வதற்கு அவங்களுக்கு அதிகாரம் உண்டு. அதனால இது நல்ல தீர்வு கிடைக்கும் என்று எதிர்பார்ப்பது தான் நம்ம எதிர்பார்க்கிற ஒன்று. எண்ணூர் துறைமுகம் அருகே 2 சரக்கு கப்பல்கள் மோதி விபத்துக்குள்ளாகி எண்ணெய் படலம் முழுவதும் கடல் பரப்புல பரவி இருக்கு. இதை அகற்றுவதில் கிட்டத்தட்ட ஒரு 7 நாட்களாக இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. ஆனாலும் இன்னும் முடிஞ்ச பாடில்லை. என்ன காரணம்? இது முழுக்க மைய அரசினுடைய நடவடிக்கைக்கு உட்பட்டவை. நமக்கு அதில் சம்பந்தமே கிடையாது. ஆனால் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நம்மளுடைய வலிமையை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி ஆகணும். அதைத்தான் இப்போ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். 2 நாளில் முழுமையாக அகற்றப்பட்டுவிடும் என்று மத்திய அமைச்சர் மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாடாளுமன்றத்திலே அறிவிக்கிறார். மைய அரசு தான் இதில் விரைந்து வேற ஏதாவது சாதனங்களை கொண்டு அதை அகற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தான் உதவ வேண்டும். விபத்து நடந்த அந்த சமயத்தில் ரொம்ப குறைவான எண்ணெய் கசிவு தான் இருந்துச்சு அப்படின்னு அமைச்சர் தரப்புல விளக்கம் கொடுக்கப்படுகிறது. மீன்வளத்துறை அமைச்சர் தரப்புல விளக்கம் கொடுக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒவ்வொரு நாளும் 60 டன் அகற்றப்படுகிறது, 100 டன் அகற்றப்படுகிறது அப்படிங்கிற அந்த அளவு வந்து கூடிக்கிட்டே போகுது. இது எப்படி இந்த விபத்தை மூடி மறைப்பதற்கான செயல்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல ஆரம்பத்திலே அதை கணிக்க முடியல அப்படின்னு எடுத்துக்கிறதா? அதாவதுங்க, கடல்ல கப்பல் நிற்குது. கப்பல் வந்து தண்ணீருக்குள்ள எவ்வளவு ஆழம் இருக்கும், எத்தனை அடி ஆழம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எண்ணெய் வந்து கப்பல் பூரா இருக்குது, அதுவும் உங்களுக்கு தெரியும். ஏதோ வெளியில் தெரியக்கூடிய சேதாரம், வெளியில் வரக்கூடிய சேதாரத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம யூகிக்க முடியும். பாட்டத்தில் ஏதாவது நடந்திருந்து அதன் மூலம் வெளியே வருதுன்னா நம்ம கணிக்க முடியாது. வெளியில் வந்த பிறகு தான் அதனுடைய அளவு நமக்கு தெரியும். இதில் தொழில்நுட்ப வல்லுநர்கள் தான் இதை சொல்ல முடியும். அதனால் விபத்து என்பது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒன்று. இதை போய் நம்ம வந்து கணிச்சு சொல்லிட முடியும் அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்க முடியாத ஒன்று. விபத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய சூழல்ல தானே ஒரு அரசாங்கம் இருக்கணும். அதான் எங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு பேரிட நடக்கிற போது ஓஷன் டெவலப்மெண்ட் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு திறன் வேணும் இல்லையா? ஓஷன் டெவலப்மெண்ட்ங்கிறதே நம்மகிட்ட கிடையாது. அது மொத்த 100% மைய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. அதுவும் துறைமுகத்துக்குள்ளே ஒரு மனுஷனை கூட உள்ள விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம்.
அதனால குற்றம் சொல்லுவதோ தாமதித்து விட்டது என்று சொல்வதற்கோ அல்லது வேகமாக செயல்பட என்று சொல்வதற்கோ அர்த்தமே இல்லை இதுல. சரி, இன்னைக்கு 8 நாளாச்சு இந்த விபத்து நடந்து. இந்த இடைப்பட்ட 8 நாட்கள்ல தமிழக அரசு தரப்புல இருந்து மத்திய அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கா? இது மாதிரியான உதவிகள்லாம் வேணும், ஏதாவது ஒரு கோரிக்கையோ உதவியோ மத்திய அரசு தரப்புல இருந்து கோரப்பட்டிருக்கா? அதாவது ஒரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் மைய அரசுக்கு தகவல் தெரிவித்து அந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வற்புறுத்த வேண்டியது நம்முடைய எல்லையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய பணி. அந்த பணியை தமிழக அரசு சிறப்பாக செய்திருக்கிறது. முதலமைச்சர் அவர்கள் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், தகவல் தெரிவித்திருக்கிறார்கள், அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இத்தனை நாட்கள்ல என்ன உதவிகள் செஞ்சிருக்கிறாங்க அவங்க தரப்புல? ஏன் இவ்வளவு காலதாமதம்? அவ்வளவு டன் கழிவை அகற்றுவதற்கு ஏன் காலதாமதம்? மகாபலிபுரம் வரைக்கும் எண்ணெய் பரவி இருக்குன்னு சொல்றாங்க. மகாபலிபுரம் வரைக்கும் சொன்னா கிட்டத்தட்ட ஒரு 80-85 கிலோமீட்டர் தூரத்து பரவி இருக்கு. அதனால எடுக்கிற முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. கடல்ல கப்பல்ல குவான்டிட்டி அதிகம் இருக்குது, ரொம்ப கொள்ளளவு இருக்குது. அது அதை முதல்ல அடைக்கணும். வேகமா விரைவா எவ்வளவு வேகமா நடவடிக்கை எடுக்க முடியுமோ அந்த பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. இது என்ன பரவக்கூடியது. ஒரு துளி விழுந்தாலே தண்ணியில இதே பெரிய பரப்பளவில் பரவும். அது அப்படியே அணுவா பரவும். தண்ணியில மேலேயே பறக்கும், உள்ள போகாது. தண்ணியை எண்ணெயை பொறுத்த வரைக்கும் அது மேலே தான் வரும். அதனால இது விரைவில் அகற்றப்பட்டு விடும். தமிழக அரசை மத்திய அரசு இயக்குகிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எதிர்கட்சி தரப்பிலிருந்து வைக்கிறாங்க. எதிர்கட்சி தரப்புன்னா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படி சொல்லலைன்னா அவங்க எதிர்கட்சி இல்லைல்ல. இல்லை, அது நியாயம் இருக்கா, உண்மை இருக்கா? ஏன் பேச்சுக்கே வேலை இல்லையே. மைய அரசிடம் கடுமையாக வாதாடுகிற போராடுகிற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியும். இதில் யாருக்கும் ரெண்டாவது கருத்து இருக்க முடியாது. இப்ப சமீபத்தில் எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க போராட்டம் நடத்தி இருக்கிறீங்க? மத்திய அரசோடு எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க முரண்பட்டு இருக்கிறீங்க? அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மைய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்ன அடிப்படையில் நாங்கள் உறவு வச்சுக்கோம் அப்படின்னு ஒரு கொள்கையை சொன்னார். அதாவது என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம். புரட்சித் தலைவருடைய கொள்கை இது. அந்த அடிப்படையிலே தான் புரட்சித் தலைவர் அம்மா நாங்களும் இன்றைக்கு அந்த பாதையில் தான் சென்று கொண்டிருக்கிறோம். இல்ல, மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா எந்தெந்த திட்டங்கள் எல்லாம் எதிர்த்தார்களோ, கடுமையா எதிர்த்தாங்களோ, மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் எதிர்த்தாங்களோ, அந்த திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ தமிழக அரசு அனுமதி வழங்கக்கூடிய சூழலை தானே பார்க்க முடியல. திட்டமாக இருக்கட்டும், உணவு பாதுகாப்பு சட்டமாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு இணக்கமான போக்க மத்திய அரசோடு இணைந்து போவதற்கான அந்த சூழலை தானே உருவாக்குது. திரும்ப திரும்ப தமிழக அரசு உருவாக்குறத பார்க்க முடிகிறது. அதாவது முரசொலி மாறன் அவர்கள் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சராக இருந்தபோது வேட் வரி ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட்டார். அந்த ஒப்பந்தத்தை எதிர்த்து ஓராண்டு காலம் நாங்கள் அந்த வேட் ஒப்பந்தத்தை ஏற்க மாட்டோம் என்று சொன்னவர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள். ஏன்? தமிழகத்தினுடைய வருமானம் அதனால் குறைந்து போகும், அதனால் அந்த இழப்புக்கு நாங்கள் ஏற்க மாட்டோம், இது வர்த்தகர்களுக்கு ஏற்புடையதல்ல என்று சொல்லி வேட் வரி ஒப்பந்தத்திலே கையெழுத்து போட மறுத்தார்கள். ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு ஓராண்டுக்கு பின்னால் ஏற்றுக்கொண்டார்கள், வேட் வரியை ஏற்றுக்கொண்டார்கள். இது வரலாறு. இது போலதான் ஒவ்வொரு திட்டமும். ஜிஎஸ்டியில் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன பாதிப்பு உண்டோ அந்த பாதிப்புகளை எல்லாம் நாங்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் எடுத்து சொன்னார்கள், முன்வைத்தார்கள், கடிதம் கொடுத்தார்கள், நேரடியாக சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டதற்கு பிறகுதான் இன்றைக்கு கையெழுத்து போட்டிருக்கிறோம். இது போலதான் ஒவ்வொரு திட்டத்திலையும், எல்லா திட்டத்திலையும். ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, அனைத்து துறைகளிலும் கூட நம்முடைய தமிழகத்தினுடைய நலன் பாதிக்கப்படாத வகையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு பிறகுதான் அனைத்திலும் நாங்கள் கையெழுத்திட்டிருக்கிறோம், ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இது தொடரும். ஜல்லிக்கட்டு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரதமர் முதலமைச்சரை சந்திப்பதற்கான அனுமதியை கொடுக்கிறாரு, அவரை சந்திக்கிறாரு, அந்த சந்திப்பு நடக்கிறது. ஆனா எம்பிக்கள் தரப்புல தம்பிதுரை அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிற போது அந்த சந்திப்பு நடக்கல. 3 மணி நேரமாக நாங்க காத்திருக்கோம், பிரதமரை சந்திக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறாரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இது பிரதமர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். நாங்க இதுக்கு எப்படி பதில் சொல்றது? பிரதமர் தான் கேட்கணும். ஏன் கொடுக்கல அப்படின்னு அவர்கிட்ட தான் கேட்கணும். இப்ப இது உட்கட்சி விவகாரம் அப்படின்னு எடுத்துக்கிறதா? பிரதமரை சந்திக்க முடியல அப்படின்னு இவர் சொல்றாரு, பிரதமரை இவர் முதலமைச்சர் பாராட்டுறாரு, இவர் குடியரசுத் தலைவரை பாராட்டுறாரு தம்பிதுரை. இருவேறு அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்களும் இருவேறு விதமான கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. தம்பிதுரை மத்திய அரசே போன வருடம் சட்டம் கொண்டு வந்திருக்கணும்னு சொல்றாரு. இவர் போதிய ஒத்துழைப்பை மத்திய அரசு தந்ததுன்னு முதலமைச்சர் பாராட்டு தெரிவிக்கிறாரு. இதை தான் நான் கேட்கிறேன்.
எந்த விதமான முரண்பாடுகளும் எங்களுக்குள்ள கிடையாது. இவர் முதலமைச்சர் கேட்கிறாரு, அவர் தனி ஒரு நபராக போறாரு, பார்க்குறாரு, இல்லை அதிகாரிகளோட போறாரு, பார்க்குறாரு, வந்திருக்கிறாரு. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்ப்பாங்க, எப்பொழுது வேண்டுமானாலும் பேசுவாங்க. அது ஏன் பார்க்கலங்கிறது நாடாளுமன்றத்தில் இவர் தான், பிரதமர் தான் கேட்கணும். 2015ஆம் ஆண்டு ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்க முடியும், இவ்வளவு காலதாமதம் பண்ணிருக்க வேண்டியது இல்லைன்னு தம்பிதுரை சொல்றாரு. இல்லை, அது அவசர சட்டம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்ததை சுப்ரீம் கோர்ட்டு மறுபடியும் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது நம்ம என்ன செய்ய முடியும்? அது நீதிமன்ற நடவடிக்கை இருக்கிறப்போ என்ன செய்ய முடியும்? பிரதமர் தான் என்ன செய்ய முடியும்? இப்போ தம்பிதுரைக்கு அனுமதி வழங்காதது, அதே சமயத்தில் முதலமைச்சருக்கு பார்ப்பதற்கான அனுமதி வழங்கியது, சட்டம் கொண்டு வருவதற்கான அந்த ஒத்துழைப்பை செஞ்சது, இதெல்லாம் பார்க்கிற போது அதிமுகவுக்குள்ள ஒரு குழப்பத்தை, ஒரு பிளவை உண்டு பண்ணுவதற்கான ஒரு முயற்சியில பிஜேபி ஈடுபடுதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது? அதாவதுங்க, பிஜேபி கட்சிக்கு தமிழ்நாட்டில் சட்டமன்றத்துக்குள்ள எந்த உறுப்பினரும் இல்லாத ஒரு கட்சி அது. சரியா? டெல்லியில் தான் அவங்க ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. தேவையான சட்டங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. நம்முடைய தமிழ்நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படாத அனைத்து மசோதாக்களுக்கும் ஆதரவு கொடுக்குறோம். நலன் பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆதரவு நாங்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்கிறோம். இதுதான் யதார்த்தம். இதுதான் தொடரும். இதில் அவங்க என்ன செய்ய முடியும்? எங்களை என்ன அவங்க பண்ணிட போகிறாங்க? அது ஒன்றும் கிடையாது. தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு இந்த உரிய மரியாதை அதிமுகவில் கொடுக்கப்படவில்லையா? சமீபத்தில் எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்குது, அங்கே அவர் மேடையில் அமர வைக்கப்படாம கீழ்வரிசையில் அமர வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அவர் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவர் புறக்கணிக்கப்படுகிறார், நிராகரிக்கப்படுகிறார், தள்ளி வைக்கப்படுகிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்மைக்கு மாறானது. அவருக்கு உரிய மரியாதை, முதலமைச்சருக்கு உள்ள மரியாதை கண்டிப்பாக உண்டு. அதில் யாரும் குறைத்து மதிப்பிடுவதாக எண்ணவே தேவையில்லை. கட்சியுடைய பொருளாளர் அவர் மேடையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கீழ்வரிசையில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாரு. மேல் வரிசை கீழ் வரிசை ஒன்றுமே கிடையாது. ஒரே தளத்தில் தானே நாற்காலி போடப்பட்டிருந்தது. மேடையே கிடையாது. அங்கே முன்னாடி 2 நாற்காலி போட்டு உட்காந்துருக்காங்க, பாக்கி எல்லாரும் முன்னாடி உட்காந்துருக்குறோம், அவ்வளோதானே. இல்லை, இந்த 2 நாற்காலியோட இவருக்கும் ஒரு நாற்காலி போட்டிருந்தா அந்த விமர்சனம் வந்திருக்காது இல்லையா? இல்லை, கட்சி நிகழ்ச்சி என்பது வேறு, ஆட்சி நிகழ்ச்சி என்பது வேறு. இதுக்கு அதுவும் இது இன்டோர் மீட்டிங். இன்டோர் மீட்டிங்கில் அவைத்தலைவர், பொதுச் செயலாளர் 2 பேரும் உட்காந்துருக்காங்க, உட்காந்து பேசுகிறாங்க, கருத்து சொல்கிறாங்க. கட்சியின் பொருளாளர், தமிழக முதலமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கான அந்த பிரியாரிட்டியை கொடுத்துருக்கணும் அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. அப்படி இல்லை, எல்லாருமே சமம் தானே, எல்லாருமே சமந்தான். தமிழக முதலமைச்சராக ஓ பன்னீர்செல்வம் பொறுப்பேற்ற இந்த சமயத்தில் கட்சி தலைமை ஒன்றாகவும் ஆட்சி தலைமை ஒன்றாகவும் இருக்க வேண்டியதில்லை, நல்ல நிர்வாகத்துக்கு 2ம் ஒன்றா இருக்கணும், சசிகலாவே தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கணும் அப்படிலாம் தம்பிதுரைலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ அந்த குரல்கள் அவ்வளவா ஒலிக்கலையே, அதை எப்படி பார்க்குறீங்க? என்னுடைய கருத்தும் அதுதான். புரட்சி தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பேரறிஞர் அண்ணாவுக்கு பின்னால் திமுக தலைவர் முதலமைச்சராக வருகிற போது புரட்சி தலைவர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுச் செயலாளரும் முதலமைச்சரும் ஒருவராகவே இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் இயக்கப்பணியும் ஆட்சி பணியும் சிறப்பாக அமையும் சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால் 2 பொறுப்பும் ஒருத்தட்ட இருந்ததுன்னா விரைந்து செயல்பட, வேகமாக செயல்பட, முடிவெடுக்க, செயல்படுத்த சரியாக இருக்கும் என்பதே என்னை போன்றவர்களுடைய கருத்து. பிரதமருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறதாக இருக்கட்டும், இல்ல பிரதமருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்பதாக இருக்கட்டும், தமிழக முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதினா உடனே அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் ஒரு கடிதம் எழுதுறாரு. இது எப்படி ஓ பன்னீர்செல்வத்துக்கும் சசிகலாவுக்கும் இடையிலான ஒரு பனிப்போர் உரசல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல 2 பேரும் சேர்ந்து அழுத்தம் கொடுக்கறாங்க ஒரு விஷயத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? ஆட்சி என்பது வேறு, கட்சி என்பது வேறு. கட்சி எடுக்கக்கூடிய முடிவை ஆட்சி நிறைவேற்றும். இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியலமைப்புகளில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடு. எனவே இதில் முதலமைச்சர் ஒரு கருத்தை சொல்லி அவர் கேட்குறாரு, அதேபோல் பொதுச் செயலாளர் அவங்களுடைய கருத்தை சொல்லி கேட்கும்போது தான் எல்லா தரப்பும் ஒருங்கிணைந்து செயல்படுவதாக பொருள்.
அப்படிதான் பார்க்க வேண்டுமே தவிர இருவேறு கூறுகளாக செயல்படுறார்கள் என்று சொல்வது தவறு. அதிமுக பொதுச் செயலாளரோட வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஆட்சியோட நிர்வாகம் நடக்குது அப்படின்னா இவங்க டைரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இவர் ஒரு கடிதம் எழுதினாரு அப்படின்னு தானே புரிஞ்சுக்கணும். இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு, அதே மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலாவும் ஒரு கடிதம் எழுதுறாங்க. இவங்க வாழ்த்துனா அவங்களும் வாழ்த்துறாங்க, இவங்க கோரிக்கை வச்சா அவங்களும் கோரிக்கை வைக்கிறாங்கன்னா எப்படி எடுத்துக்கிறது? ரெண்டுக்கும் இடையில பிளவு இருக்கு, பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். அதாவதுங்க, முதலமைச்சருங்கிற முறையில் ஆட்சி பொறுப்பின் அடிப்படையில் அவர் தகவல் கொடுக்கிறார், கடிதம் எழுதுகிறார், இல்லை நேராக சந்திக்கிறார். பொதுச் செயலாளர் கட்சியினுடைய எண்ணத்தை, கட்சியினுடைய எண்ணங்களை வடிவமைத்து தெரிவிக்கிறார். நீங்க தான் ரெண்டும் ஒண்ணுன்னு. ஒன்னு ஆட்சிங்கிறது வேற, ஒரே எண்ணத்துக்கு எதுக்கு ரெண்டு கடிதம்? ஆட்சி என்பது வேறு, கட்சி என்பது வேறு. ஆனால் இணைந்துதான் செயல்பட, கட்சியுடைய வழிகாட்டுதலின்படிதான் ஆட்சி நடைபெறுகிறது. கட்சியுடைய எண்ணத்தை வழிகாட்டுதல ஆட்சியா நீங்க நடத்துற போது ஒண்ணு முதலமைச்சர் கடிதம் எழுதினா போதும், இல்ல சசிகலாவே கடிதம் எழுதினா போதும். ஏன் ரெண்டு கடிதம் போகுதுன்னு கேக்குறேன். தப்பு இல்லையே, ரெண்டு அழுத்தம் கொடுக்கறதுல தப்பு இல்லையே, அதுல என்ன தவறு? கருத்து முரண்பாடு இருக்கா? அப்படி கிடையாது. இப்ப இன்னமும் சசிகலா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற கருத்துல நீங்க இன்னும் ஸ்ட்ராங்கா தான் உறுதியாக. சசிகலா நடராஜன் அதிமுகவை உடைப்பதற்கு சதி நடக்குது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. என்ன சதி? யார் அந்த சதியை பண்றதாக புரிஞ்சுக்கிறது? நீங்க அந்த கேள்விக்கு பதில் நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் சொல்ற கருத்து வெளியிலிருந்து பேசுறாரு. நாங்க அதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய முறை இல்லை. கட்சியை காப்பாற்றுவதற்கும் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இக்கட்டான சூழல இருந்த போது காப்பாற்றுவதற்கும் எங்க குடும்பம் நிறைய கடமைப்பட்டிருக்கு அப்படின்னு நடராஜன் சொல்றாரு. அவர் சம்பந்தப்பட்ட கேள்வியை அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி அலுவலகத்திலேயோ இல்லை ஆட்சி பொறுப்பில் இருந்தோ அவர் பதில் சொல்லலை, வெளியிலிருந்து பதில் சொல்றாரு. அவர் பதிலுக்கு நீங்க அவர்கிட்டயே கருத்து கேட்கறது தான் கரெக்ட். ஜெயலலிதாவுடைய அண்ணன் மகள் தீபாவும் இப்போ ரொம்ப ஆக்டிவாக பாலிடிக்ஸில் இறங்கியிருக்கிறாங்க. அவருக்கும் கூட்டம்லாம் கூடுது. தீபாவால் அதிமுகவுக்கு ஏதாவது பாதிப்பு வருவதற்கான சூழல் இருக்கா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த பொதுக்குழு உறுப்பினர்கள், ஒட்டுமொத்த செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்று கூடி முடிவெடுத்து பொதுச் செயலாளராக சின்னம்மா அவர்கள் வர வேண்டும் என்று ஆதரித்திருக்கிறார்கள். யார் மிச்சம் இருக்கிறா? பொதுக்குழு அன்னைக்கே வராதவங்க 5 பேர், அதுவும் உடல்நல குறைவினால வராதவங்க, வேலையின் காரணமாக வராதவர்கள். யாரும் அப்பாக்கி. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ என்ன பிடிக்கல ஊரில் அப்படின்னா அங்கே ஒருத்தர் நான் இந்த பக்கம் போகிறேன் அப்படிம்பார், போயிருக்கிறாரு. இல்லை பல ஆண்டு காலமாக ஒரு பொறுப்புக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு, கிடைக்கல, சரி அங்கே போனாவது ஒரு பொறுப்பு பிடிப்போலாம் அப்படிங்கிற மாதிரி போகிறாரு. இந்த மாதிரி 1-2 பேர் இருக்கலாமே தவிர அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முழுமையான இயக்கமாக, சிந்தாத சிதறாத ஒரு இயக்கமாக 100% வலிமையோடு இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்றத்துக்கும் கருத்து வேறுபாட்டுக்கும் இடமில்லை. 5 வருட காலமும் ஓ பன்னீர்செல்வமே தமிழக முதலமைச்சராக இருக்கணும், அதுக்கு எங்களுடைய ஆதரவு முழுமையா கிடைக்கும் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து துரைமுருகன் சொல்றாரு. ஆனா உங்க தரப்பு ஆதரவு, அதாவது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்குதா அப்படிங்கிறத மட்டும் நீங்க உறுதிப்படுத்திக்கங்க அப்படின்னு சொல்றாரு. இதுல ஏதாவது அரசியல் இருக்கிறதா பாக்குறீங்களா? ஆடு நனையுதுன்னு ஓனாய் கவலைப்பட்டுச்சான், அந்த மாதிரி தான் அவருடைய கருத்து. மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கும் போதே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் துரைமுருகன் அவர்கள் 3 மாதத்தில் ஆட்சி மாற்றம் வரும் என்று சொன்னார். அப்படி என்றால் அவருடைய எண்ணம் எப்படிப்பட்டது, அவருடைய கருத்து எப்படிப்பட்டது, அவர் எந்த விதமான நடவடிக்கையை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நான் இதற்கு மேல் பதில் சொல்ல வேண்டியதில்லை என்று கருதுகிறேன். பிஜேபியும் இதே கருத்தை தான் சொல்லுது. வெற்றிடம் உருவாகி இருக்கு, அதை ஃபில் பண்ணணும், பிஜேபி தரப்புல இருந்து ரொம்ப ஆக்டிவா நீங்க செயல்படுங்க அப்படின்னு பிஜேபியும் தான் அதை சொல்லுது. யாராக இருந்தாலும் அவரவர்கள் கட்சியை வளப்படுத்திக் கொள்ள அவரவர்கள் எதை சொன்னால் தொண்டர்களிடத்தில் தீயாக பிடிக்கும் என்று எண்ணுகிற வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள். இது யதார்த்தம்.
சட்டமன்றத்திலே கூட காங்கிரஸ் கட்சியினுடைய உறுப்பினர் சொன்னார், விரைவில் நாங்கள் முதலமைச்சராக வருவோம், ஆட்சியை பிடிப்போம் தமிழ்நாட்டில் என்று சொன்னார். சொல்லக்கூடாதுன்னு நம்ம தடை சொல்ல முடியாதுல்ல. அது அவருடைய எண்ணம், அவருடைய ஆசை, அதை வெளிப்படுத்துகிறார். அது போன்றது தான். சட்டமன்றத்தில் பொது கணக்கு குழு தலைவர் பதவியை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு திமுகவிலேருந்து கேட்டாங்க. ஆனால் திமுகவுக்கு கொடுக்காம திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ராமசாமிக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்குறீங்க. இதில் ஏதாவது அரசியல் இருக்கா? அதாவது 69 சட்டமன்ற உறுப்பினர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருந்த போது 69 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கொண்டிருக்கிற அந்த கட்சிக்கு தலைவர் பதவியை கொடுக்காமல் வேறு கட்சிக்கு அவர்கள் கொடுத்தார்கள். ஒரு சின்ன எண்ணிக்கை இருக்கிற கட்சிக்கு கொடுத்தார்கள். இது திராவிட முன்னேற்ற கழகத்தவர்கள் இதற்கு முன்னர் அவர்கள் வைத்துவிட்டு போயிருக்கிற நடவடிக்கை. அந்த வழிகாட்டுதலை பின்பற்றி இப்பொழுது நாங்களும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இதில் ஒன்றும் தவறில்லையே. இல்லை, அவரே சொல்றாரு, ஸ்டாலினே சொல்றாரு, நாங்க ஏதாவது தவறு பண்ணியிருந்தா அந்த தவறை நீங்களும் பண்ணணுமான்னு அவர் கேட்கிறாரு. ரொம்ப ஒரு நாகரிகமான அரசியல் பரிமாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சாச்சு. முதலமைச்சரை எதிர்க்கட்சி தலைவர் சந்திக்கிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் குடியரசு தின விழாவில் கலந்துக்கிறாரு, கான்வாய் போகிற போது வழிவிடுறாங்க, பாராட்டு தெரிவிக்கிறாங்க, நல்ல நடவடிக்கைகள்லாம் எடுக்கிற போது. ஒரு ஆரோக்கியமான அரசியல் தளத்துக்கு தமிழக அரசியல் சூழல் மாறுகிற போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மாறுதல என்ன தவறு இருக்க முடியும்? அவர்களுடைய வழிகாட்டுதலை பின்பற்றாமல் நாங்க போனாதான் தவறு. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நடைமுறையை பின்பற்றி அமுல்படுத்தியதோ அதே நடைமுறையை நாங்கள் செய்திருக்கிறோம். இதில் எந்த விதமான அணு அளவும் தவறு கிடையாது. இதில் நாங்கள் அவங்களுடைய மரபுகளை பின்பற்றி இருக்கிறோம் என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். திமுகவோட மரபு. ஆமா, ஏற்கனவே என்ன திமுக செஞ்சதை அதுதான். ஆமா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு மிக்க நன்றி. நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.